பண்ணணும்னு சொன்னாங்களா? பண்ணிட்டேன், நான் நேத்தே பண்ணிட்டேன். அப்புறம் ஏன் அப்படி ஆப்பாவுது? என்னடா ஊத்தணும்? ஐயா சி விடுங்க. அப்போ நீ ஏன் போடு ராமத்தாலேடா கலைடாண்ணா ஏன்டா என் நாமத்தை கலைக்க சொல்றேன்னு கேட்டேன். எனக்கு பகவான் எதிரி. ஓ, அந்த நாராயணன் எதிரி. ஆமா, அவன் நாமத்தை நீ போடக்கூடாது. நீ போடக்கூடாது. கலைக்கே ஒதுக்கிட்டாடா. சிரிச்சா? ஆமா. ஏன்டா சிரிக்கிற நக்கலா? நெக்கலா அக்கல செஞ்சுத்துற நீ அப்படின்னா அட போட பைத்தியக்கார பையில என்ன அப்படின்னு என்னடான்னு கேட்டான். உனக்கு பகவான் எதிரி. எனக்கு பகவான் ஜென்ம விரோதி தான். ஓ, எனக்கு பகவான் ஜென்ம விரோதி தான். ஜென்ம விரோதி அப்படியாண்டா நீ அவன் நாமத்தை போட்டு இருக்க அப்படின்னு கேட்டான். நான் என்ன சொன்னேன், எதிராளி குடும்பத்தை உறவாடி கிடைக்க வேண்டும். ஆமா, பகவான் கிட்ட உறவாடிக்கிட்டு இருக்கேன். நாராயணா நாராயணா இங்க வாடாண்டா, இப்ப வருவான்டா. இப்ப வருவான்டா அப்படின்னு சொன்னேன். வருவானா? அப்ப கூப்பிடு, நம்ம 2 பேரும் சேர்ந்து கொண்டுடலாம். அவனை கொண்டுடலாம் அப்படின்னா ஏன்டா நீ இருக்கும் போது அவன் ஓடுவான். ஆமா, கொஞ்சம் கண்டா நிப்பானா அப்படின்னு. சரி, இந்த வழி இருக்கு, அவனை கொண்டு அப்படின்னு கேட்டான். நான் என்ன பண்ணேன், இந்த மாதிரி ஒரு பெட்டி இருக்கு, நான் எடுத்து அந்த பெட்டி இருக்கு. இந்த பெட்டிக்குள் நீ புகுந்துக்கொள். நீ புகுந்துக்கொள். நாராயணா நாராயணா வாடா வாடா அப்படின்னு கூப்பிடுவேன். அவன் வந்து நிப்பான். ஆமா, நீ கழுத்தை புடிச்சுக்க. நீ கழுத்தை புடிச்சுக்க. நான் பெட்டியை திறந்து விட்டுறேன். அவனை புடிச்சுக்க 2 பேரும் சேர்ந்து கொண்டுடலாம்டா அப்படின்னு நம்பிட்டா வக்கற தண்ணா. நம்பி போட்டு உள்ள பூந்தான் பாரு. அவனை விடுவனா? விடலாமா? அவனை அங்கவே குத்தி அந்த பொட்டியுள்ள குத்தி செத்துட்டான். அவன் செத்துட்டான். பாடி பாடா சொல்லிட்டு ஓடி பிரேத்தை தூக்கி அப்பால போட்டு, அந்த பணத்தை தூக்கி அப்பால போட்டு, பிரேத்தை தூக்கி அப்பால போட்டுட்டு, ஐயா அந்த போனது தூக்கி அப்பால போட்டு. ஐயா பிரேசனா சில பேருக்கு தெரியாது, போனனா எல்லாத்தையும் தெரியும். அப்படியா? சரி பரவாயில்ல. நான் என்ன பண்ணேன், சரி சின்ன பையனதான் அவன் சொல்றது கேட்பேன். அப்ப நான் என்ன பண்ணேன், பணத்தை தூக்கி அப்பால போட்டுட்டு அந்த பிரேசத்தை அப்பால தூக்கி போட்டுட்டேன். பிரேதமும் பணமும் ஒண்ணுடா, சத்தம் ஒண்ணாண்டா வேற. பிரேதமும் பணமும் ஒண்ணு, டெட் பாடி தான் வேற. அப்படியே திரும்ப வச்சிடும். பள்ளி பூஜி பாரு, அது கண்டிப்பா பல்ல புடுங்க மருமவ சொல்லு. என்ன தூக்கி போட்டு பெட்டி அழகா இருக்கு, இதையா விட்டுட்டு போலாம், நம்ம அங்க விடுவானே அப்படின்னு அந்த பெட்டி எடுத்துட்டு வந்த பாரு. வர வழியில என் தங்கை சுபத்திர வீடு. ஆனவந்தி பட்டம். என்னடா இது எடுத்துட்டு போய் என்ன பண்ண போறோம்? இத பாப்பா கிட்ட கொடுத்துட்டா அது எதனா அதை போட்டு ஏதோ பாடி ஏதோ துணிக்கினே வச்சுக்கோ. பாடி ஜாக்கெட் போட கூட பாட கூட வச்சுக்க. பொதுவா சொல்லிட்டு துணி வச்சுக்கணும். அப்போ வந்து பார்த்தா வீடு சாக்கி இருக்குது. ஓ, எங்கடா போச்சு, யாருமே ஆள காணோம். நான் புள்ள போயிட்டு பெட்டி கொண்டு உள்ள வச்சுட்டு வந்து திண்ணை மேல உட்காந்து தாவாரத்துல பெட்டி வச்சுட்டு உள்ள வந்து திண்ணை மேல உட்காந்து பார்த்தா அப்பதான் என் தங்கச்சி அது மாதப்பருடைய ஆட்டங்குது. வெளி ஒதுங்கிருச்சு. நான் அம்மா நாசுகா சொல்றேன். மாதப்பருட அதோட வச்சு நாய அது என்னாச்சு, அது அப்பெல்லாம் கோலம் ஆறு. அப்பதான் தான் போய் ஆகணும். இவரே கண்டுபிடிச்சது அது ஈரத்துணி வச்சு அப்பதான் கண்டுபிடிச்சுக்கிறாரு. காலையில குளிக்குதுன்னா அப்ப பாப்பா மாதப்பருடி கண்டுபிடிச்சாரு. இதெல்லாம் உங்களுக்கு கேட்டுறேன். இப்ப நானு ஐயா அப்புறம் என்ன போச்சு, அது சார் வந்தது பாரு, என்ன பார்த்து உட்காந்து போய் உள்ள போய் புடைய மாத்திக்கினேன். இது போகும்போது சரன்னு போடுது, உள்ள போயிடுச்சு. இந்த தேவாரத்தை இந்த பெட்டி அந்த கழுத பார்க்கல. அது வரும்போது பெட்டி பார்த்துச்சு. அண்ணன் ஏதோ பெட்டியில அண்ணன் ஏதோ பெட்டியில இருந்து பிரியா புண்ணா வாழ்ந்துக்கிறாரு. ஆமாண்டா, பையன் நீ நல்லவனே ஒரு 5 கிலோ சாத்துக்குடி, ஆரஞ்சு, கமலப்பழம் இதெல்லாம் வாங்கி வர மாட்டாரு. ஒரு நாள் என்னாச்சு, ஒரே ஓட்டமா ஓடி பெட்டியை திறந்தது பாரு. அப்படி அந்த பெட்டியை திறந்தது பாரு. ஆமா, இதெல்லாம் முக்கியமான விஷயம். பெட்டி திறந்ததும் அந்த வக்கரத்தந்தனுடைய ஆவி அந்த பெட்டிக்குள்ளவே இருந்திருக்கு. இது பெட்டியை திறந்து பாரு, அந்த ஆவி ஆகப்பட்டது என் தங்கை நாசின் வழியா புகுந்து மூக்கு வயல புகுந்து நாசின் மூக்கு வயல அப்படியே எடுத்து அடிச்சுன்னு வச்சுங்க. நாசினா சில பேருக்கு தெரியாது, மூக்குனா எல்லாத்துக்கும் தெரியும். எல்லாருக்கும் மூக்கு. சரி விடு,
பூந்து மூக்கனுடைய பூந்து அதை நான் சொன்னதான் மாத்தி சொல்றேன். அது போய் என் தங்கை சுபத்திர வயிற்றுல கர்ப்பமா நின்னு போச்சு. அந்த வக்கறது ஆவி. ஆமா, அது 10 மாசம் சென்னு குழந்தையாய் பிறந்தானே. அவன் யார்? இததான் தேவராம்பட்டம் தார அருமையா புராண வகையை நீதியோடு பாட்டி எழுதியிருக்கார். அப்ப அந்த 10 மாசம் சென்று பிறந்தானே என் தங்கை மகன். அவன் வெற்றி சேர்வு ஜெய்யன் மைந்தன் வக்கத்தினுடைய ஆவிதா உன்னுடைய தங்கச்சி பிள்ளை அபிமன்னன். அந்த அபிமன்னனை முன்ஜென்ம பகைய வச்சு இன்னைக்கு 13ஆம் நாள் சண்டையில் டேய் என்று நாலாம் மர்மூகத்தில் நஞ்சனையில் வைத்து இன்று நாலாம் மர்மூகத்தில் நஞ்சனையில் வைத்து அவனை கொன்றிடுவேன் கூட்டினால் ஒரு பால் ஒண்ணு வாங்க. போய் நம்மளுக்கு கண்ணாடி கிளாஸ் வாங்க. கண்டபடி கொத்து போகாத, கண்டபடி போக கூடாது. இனிமேல் கரெக்டா நடக்கும். ஆமா, கொத்தாயிடுச்சுங்க. ஆனா நடராஜனுக்கு வேலை கொடுக்குறீங்க, செருப்புக்கு வேலை கொடுக்குறீங்க. ஐயா அபிமன்னனை இன்னைக்கு தீர்த்து கட்டி ஆகணும். அணியிலே வைத்து இன்னைக்கு அவனை கொல்றதுக்குன்னு இருங்க. அவனை கொல்லவே வந்திருக்க. இதுக்கு என்ன நெச்சு போடுவா? ஆமா, மருமவங்க பொண்ணு குடுத்துக்கிறீங்க. ஆமாங்க, 2 பொண்டாட்டி. உன்னுடைய மகள் சுந்தரி, அந்த விளையாடு மகன் ருத்தரி. ஒரு மகள் உனக்கும் லட்சுமிக்கு பிறந்த சுந்தரி. 2 பொண்டாட்டி. இந்த கண்ணன் மகள் சுந்தரி, விளையாடன் மகள் ருத்தரி. 2 பொண்டாட்டி தாலி அறுத்துருவாளுல அப்படின்னு சொல்றீங்க. ஆமா மனோ. டே பூபதி, யாரு தாலி அறுத்தாலும் கவலை இல்ல. திருப்பதியில என் உண்டி ரம்பனா சேர்த்தான். அது இப்ப என் பொண்டாட்டி வீட்லயே விட்டு வந்துட்டேன். 16 வயசு ஆட்ட காலம். அதனால இந்த பேரை வாய்ச்சிடலான்னு நினைக்கிறேன். பேரை வாய்ச்சிடு. அதனால அந்த வாய்ச்சி சொன்னா அப்புறம் கடைக்கு போயிடலாம். அது போயிடலாம். எதிர் வீட்டுக்கு வந்த பையா. எதிர் வீடு ஏகாலி வீடு. சரி, உண்மை சொல்லாத வீடு. என்னடா சாமி பேர் ஓகே வர்றாசினி. சரி உட்காருங்க. உங்க பேர் சொல்லுங்க. உட்காருங்க. ஞானாம்பிகை நீலித்தடாகினி பேயந்தவனோடு உண்டாகினி அம்மா இந்திரசேனை மனோ. அம்மா பேரா புவனேஸ்வரி யோகரி பாலாம்பிகை யோக மனோகரி பேதா குணமாகியது நிறைய பாஞ்சால யாகத்தில் அந்த அம்மா குதமே. மகாராஜேஸ்வரி மகாக்கரம் உறுதிய இந்த 4வது உபயத்தை சேர்ந்த ஐயா அவர் பேர் சொல்லுங்க. ஏன்னா உன் கூட்டாளி பேர் சொல்லுங்க.
அவர் பேரு திருவாளர் ஐயா கலியமூர்த்தி அவர்கள் எனக்காக 50 ரூபாய் கொடுத்திருக்கிறார். அன்னவர் குடும்பத்தில் என்பெருமானுடைய கடாட்சம் பெற்று திரௌபதி அம்மனுடைய அருள் பெற்று அவருடைய வர்க்கத்தார்கள் இந்த கிராம வாசிகள் அனைவரும் சுகமா வாழும்படி அம்மனை பிரார்த்திக்கிற சுபேஜயம் மகாராஜேஸ்வரி மகாக்கணம் பொருந்திய என்னுடைய நரச உடையார் உயர் திருவாளர் பெருமதிப்புக்குரிய ஆறுயரப்பா நரச உடையார் எமக்காக 50 ரூபாய் கொடுத்திருக்கிறார். அன்னவர் குடும்பத்தில் அவருக்கு உடல் பலம் தேகப்பலம் மனோபலம் கொடுத்து அந்த திரௌபதி அம்மன் நோய் நொடி இல்லாமல் இன்னும் சில காலம் வாழும்படி இறைவன் அம்மனை பிரார்த்திக்கிற சுபேஜயம் மகாராஜேஸ்வரி மகாக்கணம் பொருந்திய நாட்டாமை தாண்டவராயன் உயர் திருவாளர் ஆறுயிரப்பா தாண்டவராயன் நாட்டாமை அவர்கள் எமக்காக 50 ரூபாய் கொடுத்திருக்கிறார். அன்னவருக்கு நோயற்ற வாழ்வும் குறையில்லா செல்வத்தோடு திரௌபதி அம்மன் காத்து ரட்சிக்க பிரார்த்திக்கிறேன். சுபே ஜெயம். ஒரு கோட்டை பவல வைக்கமலத்தங்கள் அச்சுதான் அமரே ஆயட்டும் குழந்தை என்னும் இச்சுவை தவிரையான் போய்ந்திரலோகமானும் அச்சுவை பெரிது வேண்டேன் அரங்கமானவர்களானே மகாராஜ ராஜேஸ்வரி மகாகணம் முடிஞ்சு இதே வெள்ளிவளம். இந்த வெள்ளிவள கிராமத்தில் சீரும் சிறுமானும் கூடிய 3வது உபயதாரர் ராமசாமியினுடைய மகன் ஆறுமுகம். இது அரியனுக்கு 100 ரூபாய், நாடக பேராசிரியர் சேகருக்காக 100 ரூபாய், இது காலம் கண்டு தாளம் வாசிக்கூடிய மனோரஞ்சன் அன்னவருக்காக 50 ரூபாய், ஆக மொத்தம் 250 ரூபாய் சன்மானம் வச்சிருக்கின்றார். அன்னவருக்கு அந்த திரௌபதி அம்மன் ஒன்று கொடுக்க 1 கோடியா பெருக ஒன்று என்று பெருமானை பிரார்த்திக்கிறேன். இவர் போன் போட்டு பேசினார். பங்குனி உத்தரத்துக்கு தேதி கேட்டாரு. நல்ல ஞாபகம் சேகர் கட்சிக்குப்பும் இதை 20 ரூபாய் சன்மானம் எடுத்திருக்கின்றார். அன்னவருக்கு அவர் கூட 1 கோடி காலம் சென்ற அண்ணாமலை காலம் சென்ற அண்ணாமலை அவர் பேரினால் உயர் திருவாளர் ஐயா பெருமதிக்குரிய சக்திவேல் அவர்கள் பகவானுக்காக ஒரு 50 ரூபாய் கொடுத்திருக்கிறார். அவர் குடும்பத்தில் எம்பெருமானுடைய கடாட்சம் பெற்று அவர் கும்பிடக்கூடிய குலதெய்வம் அவர் குடும்பத்தில் துணை இருக்க பிரார்த்திக்கிற சுபேஜயம். கச்சுக்குப்பம் சேகர் தானே, கச்சுக்குப்பம் சேகர் அவர்கள் எமக்காக அந்த சேகர் இந்த சேகருக்காக கொடுக்கப்பட்ட ரூபாய் 50 அவர் குடும்பத்தில் எம்பெருமான் கடாட்சம் பெற்று இன்புற்று வாழ இறைவனை பிரார்த்திக்கிற சுபேஜயம். பரவாயில்லவா 2 கோட்டருக்கு பேசக்கூடாது. அது அவங்க தூங்குற தூங்கி விடுறாங்க. இன்னைக்கு நான் அபிமன்யனை தீர்த்து கட்ட போற செய்திய மெதுவா பேசுறா, மெதுவா பேச அபிமன்யனை தீர்த்து கட்டுற செய்தி யாருக்கும் தெரியக்கூடாது. நீ இப்ப கொல்ல போற மெதுவா சொல்றா. அதான் கொல்ல போறீங்க. நீங்க நாளைக்கு காலையில ஜெயிலுக்கு போக போறீங்க. மாமா வந்துட்டேன் ஐயா. ஆனால் அழகுமன்னன் உங்க மாமா கோபாலக்கண்ணன். ஆனால் அழகுமன்னன் உங்க மாமா கோபாலக்கண்ணன் உயர்ந்த ஆசனம் கொடு சிம்மாதனம் போட்டு வச்சு அக்கி பண்ணி முடிச்சுக்கிறார். மாமா அர்ஜுனா நாராயணா பர்குணா ஏ தண்டுலா மாலை மாதா வணக்கம் மாமா.
தண்டுலப மாலை மார்பா. தண்டுலப மாலை மார்பா. தண்டுலப மாலை மார்பா. ஐயோ எத்தனாவது படிச்சு நீ? காலேஜ். தண்டுலப மாலை மார்பா. தண்டுலப மாலை மார்பா. என்ன போய் பெருமையா பேசுறான், என்ன விட அவர் எத்தனை இருக்குது. அவர் எப்பேற்பட்டனாலும் அவர் தான் பெருசு. ஏய் நீங்க 2 பேரும் உள்ள போ. ஆமா கொஞ்சம் உள்ள போ. மாமா திருப்பாக்கடலில் பிறந்த தேவாமிரத்தில் பிறந்த தண்டுலப மாலையை நாராயணா இது உனக்கே உரியது என்று தேவர்கள் சாத்த அதை பெருமையாக அணிந்து எல்லோரையும் காத்து ரட்சித்த பெருமாள். தேவர்கள் என அழகா இருக்கணும் மாலையை தான் கொடுத்தாங்க. ஆமா உனக்கு 60,000 போக மாதர்களே கொடுத்தாங்களா? அது என்னடா? அந்த 3,60,000 நிவாத கவச காலகேயர்களை கொன்றதால் தேவரிடுக்கத்தை தீர்த்ததால் அவர் பரிசாக கொடுத்திருக்கிறார். அதுக்குதான் இந்த இதுல வச்சு எழுதினார் தேவனாப்பட்டம். எப்படி என்னன்னு அடவிண்டால் அர்த்தமை பகைத்தான் விண்டலர் என்று சொன்னா ஆமா தேவர்கள். தேவர்கள் ஆமா அந்த துண்டரை கருவரத்தை 3 கோடியா 60,000 நிவாத கவச காலகேயர்கள் அவர்களை வென்று வென்று தேவர் குறைய தீர்த்து வச்சாயப்பா இவன். ஆமா என்ன பெருசா பேசுறான், என்னோட பெரிய ஆள் இல்ல அவன். அதனால் அப்போ அந்த கவச காலகேயர்களை வென்றது எதனால வென்றாய்? என் வீராவில்லினால். ஆஹா அட வீராவில் விஜயானியா என் பாதம் படிந்த உமக்கு இறைவனருள் பெற்று என்புற்று வாழும்படி உனக்காக என் உள்ளமெல்லாம் பூரித்து நாராயணா என் பெருமை இருக்கட்டும் இருக்கட்டும். நீ எப்பேற்பட்டவரா? ஓஹோ மாமா சொல்லு. ஏ பத்தாவதாரம் மூர்த்தி நேத்து நடப்பணிக்கு காரியம் ஏங்க மாத்தி விடுவீங்க, நீங்க காரிய நாள் நட போவீங்க. இது இவ்வளவு நேரம் கடலூர் தேவனாம்பட்டினம் அஜிபாபால் நாடக பேராசிரியருடைய பாட்டை பாடின்னு வந்தோம். ஆனா இப்ப சொல்ல போறோமே இது யாரு? நம்ம திருக்கோவிலூர் வட்டம் நாடக பேராசிரியர் கல்லிந்து துரைசாமி பில்தாமிட்டு பொன்றங்கம் கனகனந்தர் முனியன் நெடுமடை பாண்டரங்கன் தேவனூர் ஆறுமுகம் இப்ப சுந்தரேஷ் வந்து அவர் பேர் ஆறுமுகம். அப்பேற்பட்ட ஜாம்புவான் நடத்திய இந்த மேடையில் அவர்கள் வாசித்தது திருப்பாலப்பந்த சின்னத்தம்பி. அவர்தான். திருப்பாலப்பந்த சின்னத்தம்பி. அவர் கிருஷ்ணவேஸ்வர பேர் போனவர். அவர் ஜாதியில போனாரே இல்லங்க எடிருங்க. அவர்கள் பொன்மொழி அவர்கள் பாடிய பாட்டு என்ன நாள் மாமா? திருப்பால பந்தலாரு அவரை யாரு? பொன்னுங்க. ஆமா அவர் மட்டும் என்ன மட்டும் எம்ம உயர் மகரியா உயர்ந்தா இருப்பார் பொண்ணு பார்த்தாங்க. அவர்கள் பாடிய பாட்டு இது என்ன நாள் மாமா? நேத்து நடப்பிடிக்க காரிய கால விடுதா ஐயா இன்றைய 13 ஆ
என் மகன் காய்ச்சி இப்பதான் ஜெயிக்கணும். இரு. யாருக்கு ஜெயம் யாருக்கு அபஜயம் ஒன்றும் புரியவில்லை. இத பொன்றங்கம் பாடுவாரு, அர்ஜுனன் கட்டிக்கினேன். ஆமா, ஆனா திருப்பால பந்தலார் பாடுவாரு. டேய், இன்னும் ஒரு தரம் பாடுவாரா? ஏன்னா அவர்கிட்ட நான் பாமா ருக்மணி ஆடும்போது எனக்கு ஒரு 17 வயசு இருக்கும். 17 வயசு. ஆமா, அப்பெல்லாம் ஆத்துல வாத்து மேய்ச்சிங்கிற. அப்பெல்லாம் வந்துட்டார் நாடகம். பேமானி பசங்க வாத்து மேய்ச்சதுதான் ஒரு ஊரா சொல்லி போங்கடா. சரி, அவர் என்ன பாடலாம்? அப்ப திருப்பால பந்தலார் பாடுவார். சொல்லுங்க. எல்லாம் அவங்களுக்கு எல்லாரும் தெரியும். இன்றைக்கு 13 எந்த நாள் ஆகாது. இதை திருப்பால பந்தனார் பாடுவார். மாமா, அந்த வாசகத்தின்படி ராஜகோபாலுடைய கருத்தின்படி இன்றைய 13ஆம் நாள் யுத்தம். யுத்தம். ஐயா வெற்றி பெற யுத்தம். மாமா, ஒன்று புரியாமல் இருக்கின்றது மாமா. ஓ, இன்றைக்கு நான் 13ஆம் நாள் சண்டை. யாருக்கு ஜெயம் யாருக்கு அபஜயம்? என்ன செய்வது, என்ன அணிவகுப்பது? ஆமா, அப்படின்னு தெரியாத திகைச்சிட்டு இருக்கேன். ஆமா மாமா. டேய் மாமா, துரியோதனா. ஆமா, இப்ப எதிரி படை என்ன செய்யறான்? யார்? துரியோதனா. அது முக்கியம். என்ன செய்திருக்கான்? அவன் என்ன செய்யறான் தெரியுமா? என்ன செய்திருக்கான்? டேய் மாமா, அந்த சத்துரு துரியன் படை அர்ஜுனா சுத்திய ரணகளத்தில் சக்கரமே துரியன் படை இன்னைக்கு துரியோதன வகுத்திருப்பது சக்கர வியூகம் வகுத்திருக்க. என்ன ஏன் சத்துரு வண்ணா கண்ணா, வண்ணா கண்ணா, அந்த துரியனும் சேனை கூட்டி, துரியனும் சேனை கூட்டி, அவன் இந்த நல் சக்கர வியூகம், இந்த நல் சக்கர வியூகம், அதை எதில வளைத்த நாளே, ஈடில்ல வளைத்ததாலே. மாமா பார்த்திபா அந்ததோர் அணிமுகத்து, அந்ததோர் அணிமுகத்தில் அமராதோ விதங்கள் தன்னை, அமராடும் விதங்கள் தன்னை, எந்தன கரிய நன்றா, எத்தனை கரிய நன்றால் இந்த இன்பமாய துணைது. ஆமா, அர்ஜுனா துரியோதனன் வகுத்திருப்பது சக்கர வியூகம். அதற்கு சமமாக இந்த பாண்டவர்கள் என்ன வியூகம் அழைக்க வேண்டும், அதான்டா சரி. எப்படி போர் தொடுக்க வேண்டும், தங்கள் திருவுளம் பற்ற வேண்டும். ஆமா, பாக்கெட்ல பணம் தான் செலவு பண்ணலாம். ஆமா, அந்த மாதிரி நாடக பாட்டு தெரிஞ்சா எப்படி ஒண்ணாலும் நீ பயப்பட தேவையில்லை. அதாமா. அர்ஜுனா மாமா, ஒரு செய்தி தெரியுமா? சொல்லுங்கள் ஐயா. டேய் மாமா, பர்த்தனே 12 நாளகத்தில் பத்தனே 12 நாளகத்தில் பகதத்தன் மடிபடவே துரியரா பகதத்தன் மடிபெறவே துரியரா சேர்த்து மனம் கடிந்துரைக்க துரோணாச்சாரி, வேத்து மனம் கடிந்துரைக்க துரோணாச்சாரி, விரத மொழி மிக பேசி தருமர்
தன்னை விரத மொழி பேசி தர்மர் விரத மொழி மிக பேசி தர்மர் தன்னை. சரி, இந்த நல்ல நேரத்தில் வீரமணி எமக்காக 50 ரூபாய் கொடுத்திருக்கிறார். அவர் குடும்பத்தில் திரௌபதிமன் துணை இருக்க பிரார்த்திக்கிற சுபேஜியம். அதனால் விரத மொழி மிக பேசி தருமர் தன்னை விரத மொழி மிக பேசி தர்மர் தன்னை நேர்த்தியுடன் பிடித்திடவே வாரான் என்று நீங்கள் நிகரெல்லாம் மகரவி யுகம் வகுத்து நிகரெல்லாம் மகரவி யுகம் வகுத்து மகரவி யுகம் வகுத்து பேர் தண்ணி வைத்திடாமல் கொண்ட பின்ன பிசகாமல் காவலது புரிந்திடுவீர். நேற்று 12ஆம் நாள் நடந்த சண்டை அதோ நரகாசுரனுடைய பிள்ளை பகதத்தின் சுப்பிரமணியம் சொல்லக்கூடிய பட்டத்தையும் மடித்து இந்த பாண்டவருக்கு வெற்றி வெற்றி கௌரவருக்கு தோல்வி. துரியோதனுக்கு எக்கச்சக்கமான கோபம் நஷ்டம். ஏன் கோபம் தெரியுமா? மகதத்தன் துரியோதனுக்கு சிநேகித சிநேகிதக்காரன். மகதத்தம் ஆண்டுட்டான்னு கேள்விப்பட்டதும் ஆமா துரோணாச்சாரி பார்த்து கேட்கிறான், ஏன் குருநாதா சத்து கட்டவனே. சரி சரி, யாரையும் ஒண்ணும் சொல்லாதீங்கடா. வெய்ய காலம் கொஞ்சம் எல்லாருமே கொஞ்சம் சரி பண்ணலாம். அதுக்காக வருத்தப்படாதீங்க. யாருக்கும் ஒருத்தர் ஒன்று பேசலாம். அதனால தர்மராஜாவை பிடித்து வருகிறேன் அப்படி என்று துரியோதன கேட்ட கேள்வி யாரா துரோணாச்சாரிய கோபம் வந்து நாளைய 13ஆம் சண்டையில் தர்மரை பிடித்து தேர் கொடி கம்பத்திலே கட்டி மடலோடு மடல் விரிய கொண்டு வந்து ஒரு முன்னிலையில் நிறுத்துகிறேன். தர்மராஜா வாழை எடுத்து ஒரே வெட்டிட்டு தர்மம் ஒருத்தன் செத்தா தன்னை 4 பேரை தன்னைத்தானே செத்துருவான் அப்படின்னு சபதம் செய்திருக்கான். ஆமா, அந்த சபதத்தை மேற்கொண்டு துரோணாச்சாரி வந்துகிட்டு இருக்கான். உன் அண்ணனை தர்மனை பிடிக்க நீங்க என்ன செய்யணும்? தர்மராஜாவை நடுமையமா நிறுத்தி நீங்க 4 பேரும் 4 பக்கம். இப்ப துரியோதன வகுத்தது சக்கர வியூகம், நீங்க மகர வியூகம் வகுத்து 4 பேர் காவல் இருங்க. என்ன நடக்குதுன்னு பாப்போம். அர்ஜுன தீரனே நீ யாருக்கு படுகல சூரனே நீ யாருக்கு படுகல சூரனே வரது புரிஞ்சிட்ட புறமாக்கு வந்தாயோ பில்லுக்கு சொல்லுக்கு மல்லுக்கு வந்தாயோ ஞானாம்பட்டன் தாரு பாட்டை வரப்படுத்துறதே கஷ்டம். பள்ளிக்கூடம் பாதி நாள் கூட போகல. இது என்ன வில்லுக்கும் மல்லுக்கும் சொல்லுக்கும் வீரணும். படிக்கல உள்ள படிக்கல. மாமா அர்ச்சுனா மாமா இதான் பாட்டுங்களா? ஐயா கொண்ட மணி வந்தா மாறுமே. சண்டைக்கு வந்த கம்மியாட்டி பொம்மியாட்டி கூட கூட இட்டு வருவா. சண்டைக்கு வலிய போருக்கு வாவென்று அழைக்கக்கூடிய இந்த வீரர்கள் யார்? இந்த வீராதி வீரர்கள்
அப்படின்னு கேட்கிறியா? டேய் டேய் அருமையா எழுதி வச்சார் தேவராம்பட்டினம். சொல்லுங்க. இவங்க யார் தெரியுமா? இவங்க யார்? சும்மா பொடி பசங்கடா இவனுங்க. யாரப்பா டேய் அட பேசலாதவனே. ஏய் பாரு. டேய் 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 ஏய் கோசலாதவனே. சொல்லு மாமா. ஏய் அர்ஜுனா மாமா. இவங்க யார் தெரியுமா? யார்? இவர் சஞ்சய கலியத்து தீரராம். இவர்கள் சண்டையிலே மெத்த சூரரா. இவங்களுக்கு பேரு சஞ்சய தரக்கர்கள். சரி. சஞ்சய தரக்கர்கள் சொல்ல. சஞ்சய தரக்கர்கள். சஞ்சய தரக்கர்கள். சரி எதனால வந்தாங்க? இவங்க யாரு? எதனால என்ன காரணம்? யாரால ஏவப்பட்டவன்? இவங்க யார் அனுப்பி வச்சான்? யார் அனுப்பி வச்சவன்? இவங்க யார் அனுப்பலாம் தெரியுமா? யார்? ஏய் என்னடா டேய் என்னடா? வாடா சண்டிக்கியா வாடா இவன் ஏடா அதான் வாயால வருவான் அப்படியே. என்னதான் பண்ணுவான் பேசலாம் ஆனா இது பாரு அவன் வருவான். ஏய் உனடா கராத்தே கத்துற அவனுக்கு ஆச்சு முகத்துல மீசக்குது ஆ. அவர்லாம் சண்டிக்கு ஆ. நீ எதுக்கு அந்த ஏன் சண்டிக்கு கொஞ்சம் வாயா. வாடா வாடா யோ யோ. ஏய் இருந்துடா கூப்பிடுறா. நீ தான் போற. வாயா. இருட்டுக்கா போ. இவங்க யாரால் அனுப்பப்பட்ட? யாரால ஏவப்பட்டவன்? வஞ்சகத்துறை என்னும் மகத்துறை தனிப்பிட. வஞ்சகத்துறை என்னும் மகத்துறை தனிப்பிட. அடிய கலிங்கர் சேனை புனிய பொல்லரு கூட. விஜயன் என்று பேரு உனக்கு மேலும் கொடுத்தவர் யாரு? உனக்கு எது ஒரு பேர் இருக்காமே? என்ன பேர் தெரியுமா? அந்த வெற்றி விஜயன் பேரு உனக்கு மேலும் கொடுத்தவர் யாரு? சுத்தமல வீரனா வித்தகையம்மாடு. சுத்தமல வீரனா வித்தகையம்மாடு.